Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீக்குக்கான ஸ்டடி பிளான் ரெடி ஆயிருச்சு. எஸ்எஸ்சிக்கு 4th வீக்கும் குரூப் டிக்கு 3rd வீக் நடக்குது நம்மளுடைய ஸ்டடி பிளான் படி. அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஃப்ரீ கைடன்ஸ் பேட்ச் இருக்கு, அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீக் நீங்க என்ன படிக்கணும்னா குரூப் டில இருக்கிறவங்க, குரூப் டி எக்ஸாம் படிக்கிறவங்க டைம் அண்ட் ஒர்க், டிஸ்டன்ஸ் இந்த 2 டாபிக் கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பிளட் ரிலேஷன் இருக்கும். இதோட இன்டெப்தான பிடிஎஃப்ல உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்சியோடது பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப் அண்ட் சிஸ்டம் இந்த 2 டாபிக் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளட் ரிலேஷன் ரீசனிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மாடர்ன் ஹிஸ்டரி இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகே, இது டீட்டெயிலான பிடிஎஃப் டெலகிராம்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல பிளாக் புக்கோட தமிழ் வெர்ஷன் இருக்கு. சினானிம் ஆண்டனிம் 1344 வேர்ட்ஸ் நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ எடுத்துக்கோங்க, இந்த சேனல்ல இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3300 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லா எக்ஸாமுக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கும் ஃப்ரீ மென்டார்ஷிப் கைடன்ஸ் வேணும்னா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் இந்த வீக்குக்கான பிளான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீக் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் மேக்ஸ்ல ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் எஸ்எஸ்சிக்கு பியூக்யூ பேஸ்ல. இந்த வீக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் போட போறேன். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க குரூப்ல கேட்டும்போது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நெக்ஸ்ட் வேணா நம்பர் சிஸ்டம் நான் கொண்டு போறேன். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்டடி பிளானரை, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தேங்க்யூ.